தகப்பனுக்கு ஒரு மகன் இருந்தார். நல்ல ஆஸ்தி சுகம் சொத்து எல்லாம் உள்ள அப்பாவுடைய பிள்ளை, அப்படித்தானே? அவனுக்கு ஒரு ஆசை வந்தது வாலிபத்துல, சொத்தை பிரிச்சு தந்துடலாமே, நான் கொஞ்சம் பிசினஸ் பண்ணியிருப்பேன். தகப்பன்மார்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அதை விட்டு சரி கேட்டான், பெரிய பிரச்சனை, போராட்டம் ஆச்சு, எல்லாம் வாங்கினான். வாங்கிட்டு எங்க போனான்? தூர தேசத்துக்கு போனான். அந்த வேர்டு தூர தேசத்துக்கு, தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனான். சிலருக்கு இன்னைக்கு அப்படிதான், கிடைக்க வேண்டியது கிடைச்ச உடனே தகப்பனை விட்டு, என்னதான் ஆசீர்வாதம் கிடைச்சாலும், என்னதான் நன்மை கிடைச்சாலும், எவ்வளவுதான் கர்த்தர் அள்ளி அள்ளி தந்தாலும் தகப்பனை விட்டு தூரம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. தூரம் போனதுனால விளைவு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? இழந்து போனான். எல்லாம் தகப்பன் கொடுத்தது உண்மைதான், ஆனா தகப்பனை விட்டு தூரம் போன பட்சத்துல எல்லாவற்றையும் இழந்து போனான். இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவ்வளவு கோடீஸ்வரன், வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க, இவன் ஒரு வேலைக்காரனா சேர்ந்திருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு என்ன வந்தது? ஒரு தெளிவு வந்தது. ஹல்லேலூயா. அவன் தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. அவன் தேவனை நோக்கி பார்த்தான். பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்தான்? திரும்பினான். என் அப்பாவுக்கு வீட்டுல எவ்வளையோ சம்பூர்ணமாய் இருக்கிறதே, சம்பூர்ணமாய் சாப்பிட்டேனே. ஹல்லேலூயா. சம்பூர்ணமாய் சாப்பிட்ட நாட்களில் ஆண்டவரை துதிக்க மறந்து போனேனே. அதன் விளைவுதான் இது. ஹல்லேலூயா. எல்லாம் சம்பூர்ணமா இருக்கும்போது கர்த்தரை மறந்து விடக்கூடாது. எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எல்லாம் கர்த்தர் அதிகமா தரும்போது அதிகமா நெருங்கணும். அது மாதிரி ஒண்ணுமே இல்லாத நேரத்துல அதை விட அதிகமா நெருங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எல்லாம் இருக்கும்போது ஆண்டவரே சந்தோஷமா வருகிறது இல்ல. ஒண்ணு இல்லாத நேரத்துல, கடினமாக நேரத்துல ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுகிறவங்க தான் என் ஜனங்கள்னு கர்த்தர் சொல்லுவார். ஆமென். திரும்பி வருகிற பட்சத்துல அவர் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம். ஆமென். எவ்வளவுதான் நீங்க தூரம் போனாலும் நமக்கு ஒரு தெளிவு வரணும். புத்தியில ஒரு மந்தம் வரக்கூடாது. என்ன வரணும்? தெளிவு வரணும். தெளிவு வந்து திரும்பி வரணும். திரும்பி வருகிற பட்சத்துல அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஓடி போனார். அவர் காத்திருந்தார். நாட்கள் ஆக அந்த தகப்பனுடைய இருதயம் அந்த தூரம் போன மகனுக்காக காத்திருந்ததே. ஹல்லேலூயா. 99 மந்தையில இருக்கும்போது ஒண்ணுதான் காணாம போச்சு. அந்த தகப்பனுடைய இருதயம், அந்த மேய்ப்பனுடைய இருதயம் அந்த ஒன்னதான் தேடி போச்சு. அப்படிதானே? இல்ல 99 இருக்கிற போதும் இருந்ததா? அந்த ஒன்ன தேடி போய் கண்டுபிடித்து காயம் கட்டி தோள்வேது சுமந்து கொண்டு வந்தவர் தான் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். கொளுத்த கன்று அவனுக்காக அடியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் குமாரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? சந்தோஷம்.